ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காயல் விஷன். இன்னைக்கு நம்ம காயல் விஷன்ல பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. மொழிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். சரி, மாநிலத்துல மட்டும்தான் வேறுபடுமா அப்படின்னு சொன்னா, மாநிலத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கூட மொழியுடைய வேறுபாடுகள் இருக்கும். மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த வேறுபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஊருக்கு ஊர் மொழி வேறுபடும். அதாவது இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்ங்கிறது ஒரு மொழி. அந்த மொழி மாநில மொழி. அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா அந்த ஸ்லாங் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஊருக்கு ஊரு மொழியில வித்தியாசப்படும். ஒரே மொழிதான், ஆனா பல்வேறு வட்டார வழக்குல அவங்க அந்த மொழியை பயன்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், இந்த காயல்பட்டினத்துடைய வட்டார வழக்குகள் மற்றும் சாங்கேதிக மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவுக்குறி, அதாவது அந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த மொழி தெரியும். பிற ஊர்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்கிறத விளங்க முடியாது. எல்லா ஊர்கள்லயுமே இருக்கு, காயல்பட்டினம் மட்டும் இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல சில சாங்கேதிக வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் மற்ற ஊருக்காரங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த சாங்கேதிக மொழி, வட்டார வழக்கு, குழுவுக்குறி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொழியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காயல்பட்டினத்துல ஒக்குடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒக்குடுதல் அப்படிங்கிறது பழைய ஜெனரேஷனுடைய புழக்க வழக்கத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. இந்த காயல்பட்டினத்துடைய சுவாரஸ்யமான சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நாங்கள் குழி தோண்டி விளையாடுவோம். அது எல்லா ஊர்லையும் இருக்குது. காயல்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரடி தோண்ட உடனே அன்னைக்கு தண்ணி வரும். தண்ணி வருதான்னு தெரில. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மணலை பார்த்தீங்கன்னா சும்மா தங்க கலர்ல, கோல்டன் கலர்ல இருக்கும். இப்போ நிறைய ஆட்கள் விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பொல்யூஷன், அப்புறம் குப்பைகள் சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டுறது. இதனாலே பார்த்தீங்கன்னா கடற்கரை மாசுபட்டு இருக்கு. பழைய கடற்கரை தங்க நிறத்துல இருக்கும். அந்த மண் பார்த்தீங்கன்னா தளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இந்த குழி தோண்டு விளையாட்டு என்னங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தோம். ஏங்க அப்பா, இது என்னடா வானக்குழியா போடுறா? என்னது? இது என்னது? என்னது? உட்கார முடியுமா? நாங்கெல்லாம் கால் முட்டு வரைக்கும் அங்க நிப்போம் தெரியுமா? நடக்கு. வெரி குட், வெரி குட். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் என்ன பண்றீங்க? குழி தோண்டி தண்ணி வருதா? அப்படியா? நீங்க என்ன போரிங்கா போடுறீங்க? எவ்வளவு எடுப்பீங்க? வெரி குட். அப்ப யாரு ஆழமா தோன்றாங்களோ அவங்க தான் அப்புறம் வின்னரோ. இப்ப யாரு ஆழமா தோன்றீங்க? இதுதான் ரொம்ப ஆழமா இருக்கு. அப்பா, வெரி குட். நல்லா விளையாடுங்க. என்ன? ஓகே, காயல் கிச்சனுக்கு ஹாய் சொல்லிருங்க. காயல் விஷன். என்னமா? தண்ணி வருமா? ஓகே, பை பை. காயல்பட்டினம் பீச் இங்க பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது நியூ ஜெனரேஷன். இவங்கள்ட்ட கேட்கலாம், இந்த ஒக்குடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு. தம்பி பாருங்க, வாங்க ஒரு நிமிஷம். காயல்பட்டினம் தானே, வெளியூரா? எந்த தெரு? காகிதம் இல்லத்து நகரா? சரி சரி, ஒரு நிமிஷம். உங்க பேரு? முகமது ரிஸ்வான். முகமது ரிஸ்வான். முகமது ரிஸ்வான், உங்களுக்கு இந்த காயல்பட்டினத்துடைய நம்ம மொழி, அதை நம்ம பாஷையில ஒக்குடுதல்னா என்னன்னு தெரியுமா? நோவா? ஒக்குடுதலை பத்தி தெரியாதோ? ஒக்குட போயிருக்காங்க, ஒக்குட கொடுத்துருக்காங்க, தெரியாதுடா. ஏதாவது ஐடியா? நோ ஐடியா. தம்பி உங்க பேரு? அஹ்னஃப் புகாரி. அஹ்னஃப் புகாரி. அஹ்னஃப் புகாரி, நம்ம காயல்பட்டினத்துல நம்ம பேசுறோம் இல்லையா இந்த தமிழ், இந்த தமிழ்ல ஒக்குடுதல் அப்படின்னா தெரியுமா? தெரியாது. சொல்லி பாரு, ஒக்குடுதல்னு. ஒக்குடுதல்னா ஏதாவது தெரியுமா? தெரியாதுன்னா? ஒக்குட கொடுத்துருக்காங்க, ஒக்குட போயிருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணு தெரியாதா? எனி ஐடியா? எனி ஐடியா? நோ ஐடியா. ஓகே. தம்பி உங்க பேரு? அஹ்மத் சஃப்வான். அஹ்மத் சஃப்வான். காயல்பட்டினமா வெளியூரா? காயல்பட்டினம். காயல்பட்டினம் எந்த தெரு? கேடிஎம் தெருவா? சரிப்பா, அந்த காயல்பட்டினத்துல நம்ம பேசக்கூடிய தமிழ்ல இப்ப விளையாடிட்டு இருக்கீங்கல்ல, ஃபுட்பால் விளையாடுறீங்க,
நசூரான்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? நசுவிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏடா நசுதல்னா என்னது? நசூரன்னா என்னது? நசூர் என்னது? ஓ, பாதியில கழட்டி விட்டு போறதா? எப்படி அது எப்படி சொல்லுங்களேன், எப்படி என்ன செய்வானுங்க நசூறதுக்கு? விளையாடுறீங்க, ஒரு கோல் போட்டீங்க, கோல் கிடையாதுமா, அதுக்கப்புறம் என்ன செய்வான்? கடைசி வரைக்கும் போராடுவானோ? கிடையாதுன்னு நசுவிடுவான். நசுவிட்டு போயிட்டு அதுக்கு பேரு நசூரதா? வெரி குட். ஓகே, உங்க பேரு? அசீம். உங்க பேரு? அப்துல் ரஹ்மான். சஃப்வான். ஆரிஸ். ஓகே, இப்போ எங்க பீச்சுக்கு விளையாட வந்திருக்கீங்களோ? ஆமா. என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? ஃபுட்பால். சரி, இந்த விளையாட்டுல வந்து நசூரான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா என்னது? சீட் பண்றது. வெரி குட். சரி, அது ஓகே. இப்போ வந்து காயல் பண்டத்துல சொல்லுவாங்க, அதாவது பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, ஒக்குட போயிருக்காங்க. ஒக்குடுதல் தான் தெரியுமா? ஒக்குடுதல் தான் தெரியாது. நசூராங்கிறது தெரியும், அப்படிதானே? சரி, அதுக்கப்புறம் வந்து கபகபானா என்னது? பேய். கபகபானா திருடனுக்கு சொல்லலாம், பேய்க்கு சொல்லலாமோ? பிள்ளைகளுக்கு ராத்திரி பயம் காட்டுவாங்கன்னா கபகபான். தூங்காம இருந்தா என்ன சொல்லுவாங்க? கபகபா வருவான், தூங்கி இருப்பாங்களோ? அப்ப கபகபாங்கிறது பேய், அப்படின்னா திருடனுக்கு சொல்றது, அப்படிதானே? ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க் யூ வெரி மச். தம்பி, உங்க பேரு? நூர் ராஃபிக். காயல்பட்டினமா? எந்த தெரு? கொச்சா ஸ்ட்ரீட். சரி, இப்போ நம்ம விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, அப்படிதானே? இப்போ காயல்பட்டினத்துல நம்ம பேசக்கூடிய தமிழ்ல வந்து கத்து போடுறான்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? இவனோட கத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து இப்ப ஏதாச்சும் சண்டை பிடிச்சிட்டு இப்ப அடிச்சிட்டான் செஞ்சுட்டான் சொல்றதுக்கு கத்து போடுவா. கத்து போடுறோம்னா பேசாம இருக்கிறது. உங்க இணையில இருந்து கத்து அப்படிமாங்களோ? அப்படின்னா வந்து இப்ப வந்து அடிப்படி சண்டை பிடிச்சிட்டா இந்த மாதிரி சொல்லுவான்ல. சரி, அதனால எல்லாம் கெட்டா தொம்பு போடுவான்ல, அடிப்பான்ல. சரி, கத்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம அவனோட சேர்றதுக்கு என்ன சொல்றது? கத்து போட்டு சேர்றதுன்னா உறவு. அப்ப உறவு கத்து போடுறதுக்கு எப்படி கையை காட்டுவீங்க? சரி, உறவு சேர்றதுக்கு எப்படி ஒழுங்கா காட்டுங்க. இந்த விரல் வந்து உறவு, இந்த விரல் வந்து கத்தா. வெரி குட். தேங்க் யூ வெரி மச். என்ன சொன்னீங்க பேரு? நூர் ராஃபிக். ஓகே, தேங்க் யூ. எத்தனை என்ன படிக்கிறீங்க? 6th. வெரி குட். நல்லா படிக்கணும்னா? ஓகே, தேங்க் யூ. என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க் யூ. இவ்வளவு நேரமா நியூ ஜெனரேஷன், அதாவது யங் ஜெனரேஷன், இந்த காலத்து சின்ன பிள்ளைகள்ட்ட அந்த வார்த்தைகளை கேட்டா என்னன்னு தெரியல. பாத்தீங்கன்னா காயல்பட்டினத்துல வந்து ஈவினிங்ல இளைப்பாறிட்டு இருப்பாங்க. அழகான கடல் காத்து, தூய்மையான அந்த காத்து. இதுல பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள் இருக்காங்க, இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், ஒக்குடுதல் அப்படின்னா என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினம் தானே? ஆமாங்க. எந்த தெரு? எனக்கு வந்து ஆரம்பள்ளி தெரு. சரி, அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க ஒக்குடுதல் அப்படிம்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல கொடுத்திருப்பாங்க, ஒக்குட கொடுத்திருக்கேன் அப்படிமா. ஒக்குடுதல்னா என்ன கேட்க? ஒக்குடுதல்னா அந்த பொண்ணு ஏதாவது பழுதா இருந்தால் அதை வேலை பார்க்க மறு சீரமைப்புன்றது ஒக்குடுதல்ங்கிறது. ஒரு பேர் பாக்குறதுக்கு பேர் தான் ஒக்குடுதல். ஆமா. அதாவது நம்ம சாங்கேதிக மொழிம்பாங்க, அதாவது நம்ம மட்டும் பேசி நமக்கு மட்டும் புரியுற பாஷைன்னு ஒண்ணு இருக்கும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா பொதுவா வந்து சொல்லுவாங்க வீட்டை பள்ளமாக்குறான் அப்படிம்பாங்க. வீட்டை பள்ளமாக்குறான்னா என்ன அர்த்தம்? ஒரு நபர் வந்து வீட்டுக்கு அடிக்கடி வந்து இருந்தா பள்ளமாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் சொல்ல முடியாது, வந்து டாரா போட்டுருவாங்க. அதை வந்து வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லும் போது அவன் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறான்னு சொல்ல மாட்டோம். நம்ம உள்ள பள்ளமாக்குறான்ப்பா, வீட்டை பள்ளமாக்குறான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அஜய், உங்க பேரு? காதர் சாஹிப். காதர் சாஹிப். எந்த தெரு? கொச்சியா தெருவா? ஒரு பொருளை வச்சு நம்ம கையாண்டுட்டு இருக்கோம், ஒரு பொருளை வச்சு நம்ம கையில வச்சிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடம் விட்டுருமாங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, பள்ளிக்கூடம் அவன் எடுத்துட்டு போயிடுவான். அப்படி இல்லைன்னா உடஞ்சு போயிடுவான். அப்ப ஸ்கூல் விட்டுருந்தா என்ன அர்த்தம்? ஸ்கூல் விட்டுருங்க பாப்பா எங்கம்மா என்ன எங்க இருந்து வரேன். சரி, என்ன விஷயம்? அந்த மாதிரி போனேன். அட என்ன சேர்த்துல ஸ்கூல் விட்டுட்டு ஸ்கூல் விட்டுட்டுனா முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய தமிழ் சொற்கள் அரபு சொற்கள் கலந்து ஒரு குழுவுக்குரியா இருக்கும். அதே மாதிரி காயல்பட்டினத்துல வளந்து அப்படின்னு ஒரு வாக்கு உண்டு. வளந்து அப்படிங்கிறது என்னங்கிறத கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். காயல்பட்டினம் தானே? ஆமா, காயல்பட்டினம் தான். மரைக்கார்பள்ளி தெரு. நம்ம ஊர்ல வந்து பொதுவா வந்து வளந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. வளந்துன்னா என்ன? வளந்துன்னா பாத்திரத்துக்கு யூட்டென்சிலுக்கு வளந்துன்னு சொல்லுவோம் நம்ம. அது நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது பக்கத்து ஊர் வெளியூர்காரங்களோட சேர்ந்து இருக்கும்போது நம்ம தவறி வந்துரும், நம்ம ஊர் பாஷையே வந்துரும், வட்டார வழக்கு வந்துரும். வந்த உடனே நம்ம கேட்போம், ஒரு அந்த வளந்த எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா அவங்க மொழின்னு முடிப்பாங்க, என்னன்னு தெரியாதுன்னுட்டு. மொழின்னு முடிப்பாங்கன்னா
பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓ தடுமாறுவாங்க. இதுவும் காயல்பட்டத்துல முழின்னு முழிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தடுமாறுவாங்கன்னு அர்த்தம். சரி வேற ஒண்ணு பேசலாம். சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஆணுன்னு சொல்லுவாங்க காயல்பட்டத்துல. ஆமா ஆனா எல்லாமே என்னப்பா ஆணம், நமக்கு சாலா இருக்கல்லவா, ஆணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம ஆணம்ங்கிறது வந்து அதிராம்பட்டினம், கீழக்கரை, ஸ்ரீலங்கா எல்லாத்துலயும் ஆணம் இருக்கு. சரி வளர்ந்துங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம கிட்டதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வட்டின்னு சொல்லுவாங்க. வட்டி. ஆனா அந்த வட்டிங்கிறது நான் இந்த உருதுக்காரங்களோட எல்லாம் சேர்ந்து இருந்தேன். அவங்க வந்து வாட்டின்னு சொல்றாங்க. அந்த வாட்டியில இருந்து வந்ததா இருக்கும். நான் தமிழ்ல வந்து அழகான தூய தமிழ், அதுக்கு பேர் வந்து வட்டில். வட்டில் நம்ம வட்டிலப்பம் சொல்றோம். அந்த வட்டி தான், வட்டில தான் நம்ம வட்டி அப்படிங்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கக்கா உங்க பேரு? அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் நூருல் அமீன். சரி கக்கா, இப்போ காயல்பட்டத்துல வந்து உதாரணமா வந்து நம்ம பேசக்கூடிய தமிழ்ல வந்து அரபு மொழி நிறைய கலந்துருக்கு. இந்த அடிப்படையில சல்லமையா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. சல்லமைனா என்னது? சல்லமைன்னு சொல்லி காயல்பட்டத்துல அடிக்கடி சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா, யாராவது சுகம் இல்லாம இருந்தா அவங்க சல்லமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ சுகவீனத்துக்கு பேரு சல்லமையா? ஆமா ஆமா கரெக்ட். சல்லமையை பத்தி இப்ப கேட்டோம். ரொம்ப கசமா இருக்கு அப்படிமா. கசம்னா என்னது? கசம்னு சொன்னா ரொம்ப அழுக்கா இருக்கிறவங்களை பார்த்து ரொம்ப கசமா இருக்காங்க. சட்டை வேஷ்டி எல்லாம் அழுக்கா இருந்தீங்கன்னா கசமா இருக்கு சட்டை, கழுவி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அழுக்குக்கு கசம் சொல்லுவாங்க. இதே மாதிரி வேற எந்த ஊர்லயும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. வேற ஊர்ல சொல்லுவாங்க அண்டாக்கா கசம், அபுக்கா. அது முட்டை. அண்டாக்கா கசம், அண்டாங்கிறது முட்டை. அது ஹிந்தி. அது முட்டைக்கு முட்டை மேல சத்தியமா? அண்டாக்கா கசம்னா முட்டை மேல சத்தியம். அபுக்கா ஹுக்கும்டா அபுவுடைய ஆலையாக திறந்திடு சீசே, திறந்து விடு கதவே அப்படின்னு அர்த்தம். அது அண்டாக்கா கசமோ? அது ஹிந்தி. அது அப்ப நம்ம கசம்ங்கிறது வேற என்ன? நம்ம கசங்கிறது அழுக்கு முட்டை. ரொம்ப நன்றி. கசுவெட்டைன்னு வேற சொல்லுவாங்க. கசுவெட்டு இது கசுவெட்டு. அழுக்கு. ரொம்ப நன்றி காக்கா. ஓகே தேங்க்யூ. சரி காக்கா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பேரு? என் பேர் அப்துல் லத்தீப். இப்ப பொதுவா வந்து நம்ம காயல்பட்டணத்துல விருந்துகளுக்கு போவோம். பாத்தீங்கன்னா பெரியவங்க சிறியவங்க ரெண்டு பேருமே போவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பெரிய மனுஷங்க சொல்லுவாங்க, தம்பி எழுத்த பார்த்து ஓதணும். எழுத்து பார்த்து ஓதுன்னா என்ன அர்த்தம்? எழுத்து பார்த்து ஓதுன்னா அதாவது நீங்க சாப்பாட்டை பார்த்து சாப்பிடுப்பா, ஏன்னா கீழே ஒழுங்கான முறையில பார்த்து சாப்பிடு, சரியான முறையில சாப்பிடு அப்படிமோ. அதுதான் எழுத்த பார்த்து ஓதுங்கிறது. அது வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, பழைய ஊடு பப்படம் அப்படின்னு. பழைய ஊடு பப்படம்னு சொன்னா ரொம்ப பழைசா போனது. ஏன்னா வந்து அது உபயோகிக்க முடியாத சூழ்நிலை. பழைய ஊடு பப்படம் ஆயுசு முடிஞ்சுன்னு. சரி, அவங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் விட்டுட்டு அர்த்தம். ஆமா, ஸ்கூல் விட்டு. ஓகே காக்கா, சோமா இருக்கிறீங்களா? சரி, இப்ப நாளைக்கு அங்க இது இருக்கு, கல்யாணம் விருந்து இருக்கு. பட்டிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டு இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சாப்பாடு படிக்குதா, சொல்லி வச்சுக்குதா, அழைப்புதல் வச்சுக்குதா, நாம் படிக்குதா, கல்யாணம் சொல்லி வச்சுக்குதா. இல்லப்பா தான் பட்டிருக்கா அப்படின்னு. நீ ஆள் யாரும் சேர்த்து வச்சுக்கிறியா, பட்டுக்குதா, கரும்பு. ஓகே ரொம்ப செட்டு சேர்க்கிறது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். குதுபுதீன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம பசங்களுக்குள்ள பேசிக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேசிக்கிறோம். இப்போ உள்ள பசங்கள் பேசுறாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு பொருள் நீங்க வாங்கிட்டு வரும்போது இது பில் போட்டதான்னு கேட்போம். அப்படி பாத்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஆமா. இது பில் போட்டதா? ஆமா, பில் போட்டா. என்னடா எடுத்துட்டு வந்து இந்த சாமானிய சம்மந்தம் எடுத்துட்டு வந்துட்டு, சரி பில் போட்டு வந்துட்டான் அப்படின்னா களவு எடுத்துட்டு வந்துட்டான். பில் போட்டதுன்னா களவு எடுத்து. அது சரி, அதாவது பில் போடாம எடுத்துட்டு வந்ததுக்கு பில் போட்டது. பில் போட்டு அவன் என்ன பில் போட்ட எல்லாமே பொருளுக்கு அவனே பில் போட்டா அவனே களை எடுத்துட்டு பில் போட்டதா இது அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அந்த மாதிரி பழைய பாரு. ஆமாடா, பில் போட்டதுன்னு என்ன அர்த்தம்? களை எடுத்தான். சரி, இல்ல பில் ஆட்டை போடுது, சுருட்டிட்டா அர்த்தம். சுருட்டுதல், அதுக்கு தான் பில் போடுதுல. ஒரு கடைக்கு போய் பில் போட்டதான்னு கேட்டானிக்கு நம்ம என்ன சொல்லணும்? சரி, ரொம்ப நன்றி. காதர் சாஹிப், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். காதர் சாஹிப் எங்க உள்ள திருவழியாள். சரி, ஏன்னா இப்போ பொதுவாக வந்து நம்ம காயல்பட்டத்துடைய வட்டார வழக்குல வந்து வெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? வெட்டைன்னா என்ன? வெட்டன்ட்டு அது பெண்கள் விளையாடக்கூடிய இடம் வெட்டன்னு சொல்லி சொல்லுவாங்க. பெண்கள் மட்டும் விளையாடக்கூடிய அந்த இடம் மைதானம். அது ஒரு 4 வீட்டுக்கு நடுவுல இருக்கும். ஆமா. சரி, பசங்களுக்கு நம்ம கிரவுண்டு. அப்ப வெட்டைங்கிறது பெண்கள் விளையாடக்கூடிய மைதானம். அது வந்து வீடுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு வெட்டை வெளி. ஓகே, ரொம்ப நன்றி. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஏராளமான வார்த்தைகள் இருக்கு காயல்பட்டதுடைய சாங்கேதிக மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது குழுவு குறி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள். அதை சில வார்த்தைகளை பார்த்தோம். இன்னும் 1-2 வார்த்தைகளை இன்னும் கறந்து எடுக்கலாம். ஆட்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள்ட்டே போய் கேட்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? இருக்கோம், நல்லா இருக்கு. காத்து வாங்க வந்தீங்களா? ஆமா, கடை வாங்கிட்டு போயிருவீங்க இன்ஷா அல்லாஹ். மகரிப் வரைக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு இழைப்பாரு. இப்போ நம்ம ஊர்ல வந்து பேசக்கூடிய சாங்கேதிக மொழி இருக்கு இல்லையா, குழுவுக்குறின்னு சொல்லக்கூடிய சாங்கேதிக மொழி, நிறைய வார்த்தைகள் நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளியூர்காரங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல நம்ம இருக்கும்போது கூட நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது. ஸ்லாங் நம்ம காயல்பட்டின ஸ்லாங் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி ஸ்லாங் இருக்கு. இப்ப காயல்பட்டத்துடைய ஸ்லாங்க கோர்வை பண்ணிட்டு வர்றேன். குத்தி, அதாவது குத்தி அப்படின்னா என்ன? காயல்பட்டு ஏதாவது ஒரு ரசமோ எதையாவது ஊத்தினா அந்த குத்தில ஊத்தி வை. குத்தில ஊத்தி ஒரு தைலமா இருந்தாலும் குத்தில எடுத்துதா. குத்தி அப்படிங்கிறது பாட்டில சொல்றதுதான் குத்தின்னு சொல்றது. வேற எந்த ஊர்ல இந்த மாதிரி சொல்ற மாதிரி தெரியல. இல்ல, சொல்ல மாட்டாங்க. அத்தர் குத்திங்கிறதெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும். நம்ம ஊர் தான். இப்போ நிறைய இப்ப வந்து ஒரு இடங்கள்ல வந்து ஒரு கும்பலா நிக்கிறாங்க. அத வந்து நம்ம எப்படி சொல்லணும்? கூகுன்னு கூட்டமா இருக்கிறாங்க அங்க. அந்த கூஹு அப்படின்னு அர்த்தம் என்ன? நிறைய பேர், மல்டிபிள். அதான் கூஹுன்னு. ஒரே கூஹுன்னு கூட்டமா இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா, இன்னும் பார்க்க போனீங்கன்னு சொன்னா விலங்குகள், பறவைகள் இதுகளை விரட்டுறதுக்கு ஒற்றை வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன வார்த்தைங்கிறத கேட்கும். வீட்டுல வந்து ஏதாவது காய போட்டிருக்கீங்கன்னு வைங்க, அதாவது வடகம் இந்த மாதிரி ஏதாவது. இப்ப இல்ல, நம்ம வீடுகளை போடுறது இல்ல. மொட்டை மாடியில இல்லைன்னு சொன்னா ஏதாவது முத்தம் இருந்துச்சு, முத்தத்தை காய போடும்போது ஒரு குருவி, காக்கை வந்தா எப்படி விரட்டுவீங்க? இதே ஒரு கோழி வந்தா ஹான்னு விரட்டுவீங்க. ஒரு ஆடு மாடு வந்தா ஹை. அந்த மிருகங்களையும் கனெக்ட் பண்ணி அந்த வார்த்தைகள் மாறுது. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. நம்ம காயல்பட்டத்துடைய தமிழ்ல வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லுவோம், அதாவது காணாட்டா கொஞ்சம் போட்டுக்க அப்படிம்போம். இந்த காணாட்டானா என்னது? ஒரு பொருளுக்கு, ஒரு சாப்பாட்டுக்கு உப்பு குறைவா இருந்தா, போதாம இருந்தா அது காணாதுன்னு சொல்றது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? காணாட்டா போட்டுக்க. மாதிரி வந்து மானா அப்படிம்பாங்க. மானா அப்படின்னா மாண்டாண்டா வேண்டாண்ட அர்த்தம். மாவண்ணானா என்னது? மாவண்ணா மாட்டுக்கறி தான். மாட்டுக்கறியை தான் குறிப்பிடுவாங்க. மானான்னு சொன்னா வேண்டாம். மாவண்ணான்னு சொன்னா மாட்டுக்கறியா? மாட்டுக்கறி, மாட்டு இறைச்சி. ஓகே, ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு ஹஜியார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜியார், இப்ப நம்ம இந்த காயல் வட்டார வழக்குல வந்து ஒரு 2 வார்த்தை சொல் இருக்கு. அதாவது சொல்லுவாங்க எப்படின்னா, வாந்தவம்னு சொல்லுவாங்க, தாய் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. வாந்தவம்னா என்ன, தாய் பிள்ளைன்னா என்ன? வாந்தவன் சொன்னா நமக்கு எந்த வகையிலாவது அவங்க சொந்தமா இருப்பாங்க, நெருக்கமா இருக்காது. அதாவது வந்துட்டு கேட்பாங்க, இவங்க வந்து நமக்கு வாந்தவமானு கேட்பாங்க. அப்போ வந்து விளக்கம் கொடுப்பாங்க, நமக்கு அவங்க இப்படி சொந்தம், இந்தந்த வகையில சொந்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம குடும்பத்தையே புரியாதவங்க புரிய வைக்கிறது தான் வாந்தவம். அப்ப தாய் பிள்ளைன்னா? தாய் பிள்ளைன்னு சொன்னா அவங்க வந்து நெருங்கிய சொந்தம். அப்போ வந்துட்டு அவங்க கம்மா வாச்சா அவங்க மற்ற வகைராக்களை நம்ம வந்து துல்லியமா சொல்ல முடியும். அப்படி வரக்கூடிய உறவை வந்து தாய் பிள்ளைன்னு சொல்லுவோம். அதைத்தான் அவங்க வந்து இவங்க நமக்கு தாய் பிள்ளை, இவங்க நமக்கு வாந்தம் வந்து பிரிச்சு வச்சுக்கிறாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.